அறிமுக உரை நிகழ்த்துவதற்காக, நூல் ஆய்வுரை நிகழ்த்துவதற்காக கவிஞர் திரு ஜெயபாஸ்கரன் சென்னை அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அவரை பற்றி உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பேருக்கும் புகழுக்கும் எழுத வேண்டாம், யாருக்கு எழுதுகிறீர் அதுதான் செய்தி. விருதுக்கு எழுதுதல் வேண்டாம் வேண்டாம், வியர்வையை எழுதுங்கள் அது மணக்கும் என்று முழங்கியவர்தான் எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். தமிழினத்தின் போராளி மருத்துவர் ஐயாவினுடைய செல்லப்பிள்ளை. அவருடைய கவிதை நூல்கள் 4 கவிதை நூல்களை தொகுத்து ஒரு நூலாக படைத்திருக்கிறார்கள். அவர் எழுதிய கட்டுரைகள் தினமணி நாளேட்டிற்கு பெருமை சேர்க்கிற வரையில் இன்று தமிழகத்தினுடைய நிலைப்பாட்டை, அவருடைய கருத்துக்களை கட்டுரைகளாக எழுதி குவித்திருக்கிற மிகச்சிறந்த அறிஞர் அவர். இந்த நம்முடைய நூலாசிரியர் விநாயகம் மூர்த்தி அவர்களினுடைய எனக்கான வெளிச்சங்கள் நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு அந்த நூலினை ஆய்வு செய்து உரை நிகழ்த்த வந்திருப்பது விழுப்புரம் மண்ணிற்கு பெருமை. ஐயா அவர்களை நூல் ஆய்வுரை வழங்க உங்கள் சார்பாகவும் நூலாசிரியரின் சார்பாகவும் பணிவோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை முறை வஞ்சக நெருப்பில் வீழ்ந்தாலும் அத்தனை முறைகளும் எழுந்து புதுப்பொலிவுடன் பறக்கும் பீனிக்ஸ் கூட்டத்தின் பெருந்தலைவன். தமிழர் உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை உயராதோ என்று ஏங்கி கிடந்த மக்களின் தலைவன், என் தலைவன் மானமிகு மருத்துவர் ஐயா அவர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் இன்றைக்கு விழிமாநகருக்கு வருகை தந்திருக்கிற எங்கள் கவிஞர் அவர்களுக்கு இந்த ஆடை அணிவிக்க நம்முடைய கவிஞர் சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அன்பு கூர்ந்து நம்முடைய எழுத்தாளரை கௌரவிப்பது, ஏற்புரை வழங்குகிற போது வைத்துக்கொள்ளலாம் என்று மெத்த பணிவோடும் அன்போடும் உங்களிடத்தில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் குழுமி இருக்கிற மிகச்சிறந்த கூட்டங்களிலே உரை நிகழ்த்தியவர் ஜெயபாஸ்கரன் அவர்கள். அவருடைய உரையை கேட்பது நமக்கெல்லாம் பெருமையும் அருமையும் கூட. அவருடைய உரையை கேட்க அனைவரும் அமர்ந்து அமைதியாக உரையை கேட்க அன்போடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அழகான மாலை நேரத்தில் என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதிக நேரம் பேசப்போவதில்லை. அருள் கூர்ந்து நான் விடுக்கிற சிறிய உரையை அமைதியாக கேட்டு என்னை ஊக்கப்படுத்துமாறு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, மிகச்சிறந்த ஒரு விழாவாக இந்த விழா இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் சிறந்த ஆளுமைகள், விழுப்புரத்தின் சிறந்த ஆளுமைகள், கலை இலக்கியவாதிகள், கல்வியாளர்கள், அரசியலாளர்கள் என்று இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு எங்களது உமர் முக்தார், தமிழ் இலக்கிய உலகத்தின் உமர் முக்தார் என்று நான் கருதுகிற, நம்புகிற, எல்லோரும் நம்புகிற
மரியாதைக்குரிய ஐயா பழமலை அவர்கள் ஒரு சிங்கத்தை போல இங்கே அமர்ந்திருக்கிறார். அவர் இந்த சபையை அன்பு தம்பி விநாயகமூர்த்தியை அங்கீகரித்திருக்கிறார், வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒரு தாயை போல நின்று இங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரிய மாமணி மரியாதைக்குரிய ஐயா சஞ்சீவராயர் அவர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சஞ்சீவராயர் என்றாலே எனக்கு மருத்துவர் ஐயா அவர்களின் தந்தையார் பெயர் தான் நினைவு கூறும். அதற்கு அடுத்தபடியாக இந்த அழைப்பிதழிலே ஒரு சஞ்சீவராயரை காண்கின்றேன். ஐயா சஞ்சீவராயர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். அதே போல கல்வியாளர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு ஆய்வுரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். மேடையிலே இருக்கின்ற மற்ற பேராளர்களுக்கும் இங்கே தன் இணையரோடு இங்கே வந்திருக்கிற முற்போக்கு சமூக நீதி பேரவை நிறுவனர் மரியாதைக்குரிய என்னை வளர்த்தெடுத்த எனக்கு பயிற்றுவித்த விமனா மூர்த்தி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் பார்வையாளர் வரிசையில். அதே போல அன்பு தம்பி சுபாஷ் என்று நினைக்கிறேன் வருகை தந்திருக்கிறார். எழுத்தாளர் செங்குட்டுவன். அதைவிட இந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்தே என்னை மகிழ்ந்தில் பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வந்திருந்த என் அன்பு நண்பர் செந்தில் பிரசாத் அவர்கள் மருத்துவ அலுவலர் வந்திருக்கிறார்கள். கணிசமான அளவிலே தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதோடு என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான இந்த நிகழ்ச்சியில் நான் அன்பு தம்பி விநாயகமூர்த்தி அவர்களை உள்ளம் நிறைந்தும் உச்சி மோர்ந்தும் பாராட்டுவதற்காக வந்திருக்கிறேன். நேற்று புத்தக காட்சியிலே ஒரு நூல் வெளியீடு, இன்றைக்கு நமது விநாயகமூர்த்தி அவர்களின் நூல் வெளியீடு, நாளை காலை திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் என்று சொல்லப்படுகிற தூய வளனார் கல்லூரியிலே இலக்கிய பயிற்சி பற்றியை தொடங்கி வைத்து 10 மணிக்கு பேச வேண்டும். இந்த இடையறாத நிகழ்ச்சிகளை நான் பெருமைக்காக சொல்லிக் கொள்ளவில்லை. இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதை காட்டிலும் தம்பி விநாயகமூர்த்தி நிகழ்ச்சியிலே பங்கேற்று அவரை வாழ்த்துவதுதான் என் முதல் கடமை என்பதாக நான் இங்கே நிற்கிறேன். அன்பு நண்பர்களே, எனக்கு முன்னால் இந்த நூலை திறனாய்வு செய்து பேசிய ஆசிரியர் பாலு அவர்கள் மிகச் சிறப்பாக, மிக நேர்த்தியாக, மிகவும் செறிவாக அனைத்து விதமான கருத்துக்களையும் எடுத்து வைத்தார்கள். என்னுடைய வேலையில் பெரும் பகுதியை அவர் குறைத்திருக்கிறார். அதற்காக நான் பேசாமல் இருந்துவிட போவதில்லை. என் அளவில் சில கருத்துக்களை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த வகையிலே இங்கே வந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் தோழர் தங்கஜோதி உள்ளிட்ட அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்த மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் அழைப்புதழை நமது மதன் அவர்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த போது அதை வாங்கி வரி வரியாக படித்துவிட்டு அப்போதே வாழ்த்து சொன்னார் மருத்துவர் ஐயா அவர்கள். நானும் சொன்னேன், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறேன் என்று, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லா பேசுங்க, நல்லா ஊக்கப்படுத்துங்க என்று மருத்துவர் ஐயா சொன்னார். அவரது வாழ்த்துக்களையும் விநாயகமூர்த்திக்கு இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் படைப்பாளிகள் பேரியகத்தின் பொறுப்பாளர்களிலே விநாயகமூர்த்தியும் ஒருவராக இருக்கிறார். நான் இங்கே குறிப்பிட விரும்புகிற, சொல்ல விரும்புகிற செய்தி இந்த நூலை பற்றியது. எனக்கான வெளிச்சங்கள் என்கிற தலைப்பிலே கிட்டத்தட்ட 39 கட்டுரைகளை விநாயகமூர்த்தி இந்த நூலிலே எழுதியிருக்கிறார். அருமை நண்பர்களே, நானும் ஒரு கட்டுரையாளன் தான். கவிதைகளை எழுதினாலும் கூட உங்களில் சிலர் தினமணி நாளிதழில் நடுப்பக்கத்தில் என் கட்டுரைகளை படித்திருக்க கூடும். கவிதை எழுதுவதை காட்டிலும், ஒரு கதை எழுதுவதை காட்டிலும் கட்டுரை எழுதுவது என்பது மிக மிக கடினமானது. மிக சவாலான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக செய்திருக்கிறார் விநாயகமூர்த்தி. எப்படி இது சவாலான காரியம் என்றால், இந்த கட்டுரைகளின் மாந்தர்கள் நிகழ்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு எதிராக தவறான எந்த செய்தியும் பதிவு செய்துவிட முடியாது. 500 ஆண்டுகளுக்கு முன்பே நடந்தது, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தது என்று சொன்னால் தப்பித்துக் கொள்ளலாம். எல்லாமே நிகழ்காலத்தின் பதிவாக இந்த நூல் வந்திருக்கிறது. 1962ஆம் ஆண்டு விநாயகமூர்த்தி பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த 62ஆம் ஆண்டிலிருந்து
இந்த 2022ஆம் ஆண்டு வரைக்குமான விழுப்புரம் மாவட்டத்தின் கலை, இலக்கியம், கலாச்சாரம், விவசாயம், தொழில், வணிகம் எல்லாமே ஏதோ ஒரு கோணத்தில் இந்த நூலிலே பதிவாகி இருக்கிறது. எனவேதான் சொல்லுகிறேன், ஒரு காலகட்டத்தை மிக அற்புதமாக பதிவு செய்கிற நூலாக இந்த நூலை நான் பார்க்கிறேன். ஒரு மனிதன் எப்படி நன்றியுடையவனாக இருக்க வேண்டும் என்று நாம் நிகழ்காலத்திலே ஒருவரை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் நிச்சயமாக விநாயகமூர்த்தியை நாம் அடையாளம் காட்டலாம். ஏனென்றால் நிகழ்காலத்தில் அவருக்கு வாழ்க்கை கொடுத்தவர்கள், அவருக்கு பயிற்றுவித்தவர்கள், அவருக்கு உணவு கொடுத்தவர்கள், அவர்களுக்கு பெண் பார்த்த மாணவி உட்பட எல்லோரையும் நன்றியோடு இங்கே பதிவு செய்திருக்கிறார். வாழ்க்கை வரலாறு என்பது ஆளுமைகள் தங்கள் போக்கில் இருந்து தங்களது எழுதுகோளால் எழுதுவார்கள். அது ஒரு வகையான வாழ்க்கை வரலாறு. இன்னொரு வகையான வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு ஆளுமையை சென்று சந்தித்து ஒரு எழுத்தாளர் நேர்காணல் செய்து தகவல்களை திரட்டி கொண்டு அவரது கோணத்தில் ஒருவர் எழுதுவார். அது இன்னொரு வாழ்க்கை வரலாறு. ஆனால் இந்த நூலில் விநாயகமூர்த்தி இது ரெண்டையுமே செய்யவில்லை. அவர் காலத்தில் அவருக்கு வாழ வைத்தவர்கள் யார் யாரோ அவர்களையெல்லாம் தான் எப்படி உருவானேன் என்பதை மற்ற கதாபாத்திரங்கள் வழியாக நிரூபித்திருக்கிறார். இதுதான் இந்த நூலினுடைய சிறப்பு. தான் எப்படி வளர்ந்தேன், வாழ்ந்தேன், படித்தேன், பணி செய்தேன், போராடினேன் என்பதையெல்லாம் தன்னுடைய கோணத்தில் இருந்து அல்லாமல் தனக்கு பயிற்றுவித்தவர்கள், தனக்கு உதவி செய்தவர்கள் கோணத்திலிருந்து நூலை எழுதியிருக்கிறார். மணிமணியான நூல்கள், மணிமணியான கட்டுரைகள். உண்மையிலேயே இந்த கட்டுரை நூலை வடிவமைத்தவர் இங்கே வந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. வந்திருக்கிறாரா? வடிவமைச்சவர், லே அவுட் ஆர்டிஸ்ட் வந்திருக்காரா? இல்லை. அற்புதமான வடிவமைப்பு, ஒரு தரமான புத்தகம். வந்திருக்கிறாரா? உங்கள் கரவொலியோடு ரமேஷுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நீங்கள் தெரிவிப்படுத்துகிறேன். லே அவுட்டு ஒரு புத்தகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுன்னு கேட்டால் லே அவுட்டுன்னு சொல்லப்படுகிற வடிவமைப்பு தான். இந்த வடிவமைப்பில் நேர்த்தியான ஃபாண்ட்டு தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. அங்கங்கே ஃப்ளர்பு என்று சொல்வார்கள், மேற்கோள் ஃப்ளர்பு. அந்த ஃப்ளர்பு ரொம்ப அழகாக வச்சிருக்கிறாரு. பக்க எண், அட்டைப்படம் எல்லாமே ஒரு தரமான நூலுக்குரிய அத்தனை பொருத்தப்பாடுகளும் இந்த நூலில் இருக்கிறது. ஒரு புத்தகம் சிறப்பான புத்தகம் என்றால் அந்த புத்தகம் உள்ளடக்கத்தை சரியாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி பார்த்தால் இந்த புத்தகம் 39 உள்ளடக்கங்களை கொண்ட புத்தகம். 39 உள்ளடக்கமும் மிகச்சிறப்பாக இருக்கிறது. 39 உள்ளடக்கம். அதே போல வடிவமைப்பு, வடிவமைப்பு நேர்த்தியிலே சிறந்து விளங்குகிறது. ஒரு கட்டுரை, மென்பொறியாளர் என்று ஒரு கட்டுரை. இந்த மென்பொறியாளர் என்கிற கட்டுரை ஒரு தந்தை தன் குழந்தையை தூக்கி கொண்டு அந்த குழந்தை எப்படியெல்லாம் வாழ வேண்டும், ஆனால் இந்த குழந்தை பிழைக்குமா பிழைக்காதா என்று அந்த நள்ளிரவு நேரத்தில் மருத்துவமனையாக அலைந்த அந்த அனுபவத்தை, தான் அலைந்த அனுபவத்தை மிகச்சிறப்பாக மென்பொறியாளர் என்ற கட்டுரையை பதிவு செய்திருக்கிறார் விநாயகமூர்த்தி. இந்த கட்டுரையை படித்த பிறகு எந்த காலகட்டத்திலும் மதன் அவர் செய்த தன் தந்தை தனக்காற்றியதை என்றைக்கும் மறக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு இந்த செய்தி. நான் பார்த்த வரைக்கும் மதுரா டிராவல்ஸ் நிர்வாக இயக்குனர் VKT பாலன் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் என்னோட பேசும்போது, எனக்கு ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையை காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு விட்டோமோ என்று பயந்தேன். பொருளாதார வசதி இல்லை, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும், பிழைக்க முடியுமோ முடியாத என்று மருத்துவரிடம் கொண்டு போய் கலைத்து விட சொன்னேன் குழந்தையை. அது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா எனக்கு தெரியாது, ஆனால் காப்பாற்ற முடியாது, கலைத்து விடுங்கள் என்று சொன்னேன். அந்த மருத்துவர் என்னை திட்டினார். நீதான் அந்த பிள்ளைக்கு அப்பாவா என்று கேட்டார். இன்றைக்கு அவர் மதுரா டிராவல் சேர்மன் என்பது செல்வ VKT பாலன், அயட்டா தலைவர். உலகத்தின் எந்த நாட்டுக்கு வேண்டுமானாலும் ஒரு பைசா கூட செலவு இல்லாமல் போய் வரலாம். அவர் எந்த நாட்டு விமானத்தில் பயணம் செய்தாலும் அவர் பயண சீட்டிலே தொகை இருக்காது, இலவசமாக சென்று வரலாம். அந்த அளவுக்கு விமான நிறுவனங்களுக்கு சேவை செய்கிற பயணச்சீட்டு முகவராக அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் சொல்கிறார், கடைசியாக அந்த குழந்தையை பெற்று வளர்த்தேன், அந்த பெண் குழந்தை இன்றைக்கு எல்லா உலக நாடுகளுக்கும் சென்று பேசுகிறது என்று சொன்னார். பெற்றோர்கள் குழந்தையை பெற்று வளர்த்து அவர்களை ஆளாக்கிவிட்டால் அவர்கள் உயர்வார்கள் என்பதற்கு மதுரா டிராவல்ஸ் நிறுவனர் ஐயாவின் பெண் குழந்தைய ஒரு காரணம், நமது விநாயகமூர்த்தியின் மகன் மதனும் ஒரு காரணம். இன்றைக்கு அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். எனவே இந்த வாழ்வு அனுபவத்தை எழுதுவதுதான் மிகச்சிறப்பு.
இதிலே மிகச்சிறப்பாக பனைமரங்களை பற்றிய ஒரு கவிதை கட்டுரை. இந்த நூலில் கூடுதல் சிறப்பாக நான் உணர்வது ஏராளமான நிழற்படங்களை காலத்தின் பதிவுகளாக நமது விநாயகமூர்த்தி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அந்த பதப்படுத்துகிற பதநீரை பற்றியது, பனைமரங்களை பற்றியது. நான் கூட ஒரு பாடலை எழுதியிருப்பேன். மரமே மரமே பனைமரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே, வரமாய் கிடைத்த தாவரமே, உன்னை வணங்கி தொழுகிறது என் கரமே. கரு கருவென நீ உயர்வாய், கருங்கோபுர குடையென நீ விரிவாய், 1000 கொடைகளின் ஓர் உருவாய், நீ அழிக்கப்பட்டாலும் பயன் தருவாய். தமிழரின் நிலமே உனது நிலம், தமிழரின் குலமே உனது குலம், தழும்புகளாலே ஆன உரம், நீ தலைமை தாங்க தகுந்த மரம். அனைத்தும் இழந்த ஏழையினம், அனைத்தும் இழந்த ஏழையினம், உன் அருகினில் நின்றே ஏங்கி அழும், காற்றில் அசைந்து கதறி அழும், உன் கண்ணீர் துளி போல் பழம் உதிரும். தாயின் சேலை போல் உன் கூரை, தாயின் சேலை போல் உன் கூரை, அதை தாங்கும் தூண்களாய் உன் மேனி, விறகாய் எரியும் உனது மட்டை, அதில் வேகும் உணவாய் உன் கிழங்கு. பட்டியலிட்டால் மாளாது, உன் பெருமைகள் பாடி தீராது, உலகம் முழுதும் மண்மீது பனை மரமே உன் போல் மரமேது. அழகாய் படரும் மயில் தோகை, அட அதுபோல் விரியும் உன் ஓலை, 1000 இலக்கியம் அளித்த கொடை, உலக அறிவின் மகுடம் உனது தலை. மரமே மரமே பனைமரமே, தமிழ் மண்ணில் வளரும் அதிசயமே, வரமாய் கிடைத்த தாவரமே, உன்னை வணங்கி தொழுகிறது என் கரமே என்று ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் பாடப்பட்டு மக்களிடையே சென்றடைந்து கொண்டிருக்கிறது. அழகான பனைமரங்களை பற்றிய கட்டுரை இதில் எழுதியிருக்கிறார். அதே போல இன்றைக்கு எல்லோருமே மறந்து போன பிணை அடித்தல் பற்றி இதிலே பதிவாகி இருக்கிறது. மாடு கட்டி எப்படி பிணை அடித்தல், எங்கள் ஊரில் என்னுடைய விவசாய காலகட்டத்தில் பிணை ஓட்டியிருக்கிறேன் நான். அப்போலாம் பிணை ஓட்டுதல் என்று சொல்ல மாட்டார்கள், எங்கள் ஊரில் எல்லாம் பணம் கட்டி ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க. பணம் ஓட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. 4 மாடு கட்டிட்டு அந்த எஞ்சி இருக்கிற அந்த கதிரடித்த தாள்களை மிதிக்கி விட்டு அதுலேருந்து நெல் எடுக்கிறது. ஆக இந்த நூல் ஒரு வரலாற்றின் காலகட்டம், அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த வரலாற்றின் 1962 இந்த 2022 வரைக்கும், அதற்கு முன்பாக ஒரு 10 ஆண்டு காலம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம், அப்படி இல்லை என்றால் 1962 கூட எடுத்துக்கொள்ளலாம், பல்வேறு செய்திகளை தேனியை போல சேகரித்து எழுதப்பட்ட முதல் கட்டுரை தொகுப்பாக இந்த கட்டுரை தொகுதியை நான் கணிக்கிறேன். இதில் விநாயகத்தின் புகழ் எந்த இடத்திலுமே இல்லை, அவர் பட்ட கஷ்டங்கள் தான் இருக்கிறது. இந்த நூல் இளைய சமுதாயத்துக்கு, விநாயகத்துக்கு வேண்டுமானால் இது தனது வரலாற்று நூலாக இருக்கலாம், தனது நண்பர்களுக்கு நன்றி சொன்ன நூலாக இருக்கலாம். ஆனால் இந்த பகுதியின், குறிப்பாக இந்த பிற்படுத்தப்பட்ட பகுதியின் இளைஞர்களுக்கு இந்த நூல் ஒரு பாட புத்தகம். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் போராட வேண்டும். நான் இந்த நூலுக்கு ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறேன். பல அணிந்துரை எழுதுவதற்கு வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து நூலுக்கு அணிந்துரை எழுதுவதற்கு நூல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நண்பர்களே, இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதும்போது, அதற்காக கட்டுரைகளை நான் படித்த போது பல நேரங்களில் நான் கண்கலங்கி விட்டேன். ஒரு கட்டுரை, ஒரு கவிதை, ஒரு படைப்பு, அதை படிக்கிறவனை உலுக்கி எடுக்கிறது என்றால் அது சிறந்த படைப்பு. யார் பாலு அவர்கள் குறிப்பிட்டார்கள், அங்கீகரிப்பதில்லை, கள்ள மௌனம் சாதிக்கிறார்கள், யாரும் எதையும் பேசுவதில்லை, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் கள்ள மௌனம் சாதிப்பவர்கள் நீண்ட நாளைக்கு கள்ள மௌனம் சாதிக்க முடியாது. ஒருவனின் புகழை மறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீண்ட நாளைக்கு அதை மறைத்துவிட முடியாது. வெடித்து கிளம்ப வேண்டும், பெருமைக்காக சொல்லவில்லை, அப்படித்தான் நான் வெடித்து கிளம்பியிருக்கிறேன். என்னை போன்றவர்கள் அப்படி எழுதும்போது அவர்களை ஆறத் தழுவி வரவேற்கிறேன். எனவே இந்த நூல் இந்த இளைய சமுதாயத்துக்கு, மாணவர்களுக்கு சிறந்த பாட புத்தகம். இந்த நூல் நீங்கள் அடுத்த பதிப்பு போடும்போது அதில் நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் குறிப்பிடுகிற சில பக்கங்களை எடுத்துவிட்டு நீங்கள் நூலகங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டும். அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் அது உங்கள் தவறு அல்ல, அவர்களின் தவறு. அவர்கள் தேர்வு செய்யவில்லை என்றால் உங்கள் தவறு அல்ல, அது அவர்களின் தவறு. இதைவிட எந்த உள்ளடக்கம் இல்லாத நூல்கள் எல்லாம் வரிசை வரிசையாக பல்லாயிரக்கணக்கிலே நூலகங்களுக்கு வாங்கப்படுகின்றன. உள்ளடக்கமே இருக்காது. ஆனால் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல. இந்த நூலுக்கு நான் 1986 ஆண்டிலிருந்து ஊடகவியலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் என்ற நம்பிக்கையில், உறுதியில் சொல்கிறேன்.
அதற்கு முன்பாகவே நான் கலை இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவன் என்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். ஏராளமான நூல்களை அணிந்துரைக்காகவும் தெரிந்து கொள்வதற்காகவும் படித்து விட்டு சொல்கிறேன். அந்த அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த நூல் அந்த நூல்களுக்கு எந்த வகையிலும் குறையாத ஒரு நூல். இதைத்தான் நீங்கள் இங்கே சொன்னபோது வாங்கி செல்ல வேண்டும் சொன்னார்களே, வாங்கி செல்வது பெரிதல்ல. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து 5 நூல்கள் வாங்கி செல்லுங்கள். படிக்க வேண்டும். படித்து மற்றவர்களுக்கு செய்திகளை முன்மொழிய வேண்டும். அப்போதுதான் இது நடக்கும். இல்லை என்றால் அவர் இவ்வளவு தூரம் எழுதியது வீணாகுது. ஒரு மனிதன் தான் பட்ட அவலங்களை, தான் பட்ட வேதனைகளை, தனக்கு நேர்ந்த பின்னடைவுகளை எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் வெள்ளந்தியாக ஏற்கனவே 2 கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். வெள்ளை வண்டி என்ற ஒரு கவிதை தொகுப்பும் மனசுக்குள் மகரந்தம் என்கிற மனசுக்குள் மத்தாப் என்ற கவிதை தொகுப்பு எழுதியிருக்கிறார். 2 கவிதை தொகுப்புக்கு பிறகுதான் இது வந்திருக்கிறது. முதலில் அவர் கவிஞர், அதற்கு பிறகு கட்டுரையாளர். நான் சொல்லுகிறேன், வெள்ளைய வண்டியை விடவும் அதற்கு பிறகு நீங்கள் எழுதிய கவிதை தொகுதியை விடவும் இந்த கட்டுரை தொகுதியில் சமூகத்துக்கு சேவையான செய்திகள் ஏராளமாக நிறைந்திருக்கின்றன. அதுதான் உங்களை நோக்கி என்னை இழுக்கிறது. இதே போல நீங்கள் தொடர்ந்து எழுதுங்கள். இந்த தமிழ் சமூகத்தின் விழுப்புரம் மண்டலத்தில், தமிழ்நாட்டிலேயே பின்தங்கி கிடக்கின்ற அந்த விழுப்புரம் மாவட்டத்தின், இந்த மாவட்டம் ஏன் இப்படி இருக்கிற கேள்விகளை எழுப்பி இங்கே உள்ள சமூக, பொருளாதார, கலை, இலக்கியம் குறித்த எல்லா செய்திகளையும் குறித்து நீங்கள் எழுதி கொண்டே இருக்கீர்கள். மற்றவர்கள் அங்கீகரிக்கிறார்கள், அங்கீகரிக்கவில்லை என்கிற கவலை எல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைத்து விடுங்கள். நேற்று எழுதியதுதான் மருத்துவர் ஐயாவை பொறுத்தவரை என்னிடமே கூட சொன்னார் ஒரு முறை பேசும்போது, எவ்வளவு காலத்துக்கு தான் போராடுவது, எதற்கெல்லாம் போராடுவது, அசைந்து கொடுக்காமல் இருக்கிறார்களேன்னு. நான் சொன்னேன், ஐயா ஒரு பழமொழி உண்டு, தென்னை வச்சவன் தின்னுட்டு சாவான், பனை வச்சவன் பார்த்துட்டு சாவான்னு சொல்லுவாங்க. தென்னை மரம் வச்சவன் தின்னுட்டு சாவானா, அவர் ஒரு 6-7 வருஷத்தில் காய் வந்துடும். பனை மரம் வச்சவன் 16-20 வருஷம் காத்து தான் அதில் பயன் அனுபவிக்கணும். உங்கள் திட்டங்கள் எல்லாம் பல எதிர்கால திட்டங்கள். இந்த எதிர்கால திட்டங்கள் எல்லாம் அது காலப்போக்கில் தான் கனியும். இப்போது கூட அவர் 2015ஆம் வருடம் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்றால் அன்றைக்கு எல்லோருமே அமைதியாக இருப்பார்கள். 2018ஆம் ஆண்டும் எல்லோருமே அதை சொல்வார்கள். 2018 மருத்துவரையா சொல்வதை 2020 எல்லோருமே சொல்வார்கள். அவர் முன்கூட்டியே சொல்லுவதை தான் அதற்கு பிறகு மற்றவர்கள் சொல்வார்கள். எனவே நீங்கள் அங்கீகாரங்களை பற்றி கவலைப்படாதீர்கள். வாழுகிற காலத்தில் யாருமே அங்கீகரிக்க மாட்டார்கள், விருதுகளை கொடுக்க மாட்டார்கள். இதுவரைக்கும் நான் கூட அன்பாக கொடுக்கப்பட்ட விருதுகள் தான் எனக்கு உண்டே தவிர அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட விருதுகள் எனக்கு இல்லை. அதற்காக நான் கவலைப்படவில்லை. விருது வாங்கலையோ விருது என்று, விருது எப்படியெல்லாம் கேவலப்பட்டு போகிறது என்று தான் ஒரு கட்டுரை எழுதினேன். அந்த தைரியம், அந்த வலிமை உங்களுக்கு வேண்டும். விருது சரியல்ல. ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு சொல்றேன். 1961ஆம் வருடம் தான் முதலாக பத்மஸ்ரீ விருதுக்கு சரிங்க இந்தியா குடியரசான பிறகு அப்படி சேரும்போது பத்மஸ்ரீ விருதுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறாங்க. அப்போது டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் எல்லா பேரையும் படிச்சுட்டு ஒரு பெயர் எழுதுறாரு. மிஸ் லாசரஸ்னு ஒரு பேர் எழுதி, வரலாற்றில் நடந்தது. மிஸ் லாசரஸ்னு ஒரு பேர் எழுதுறாரு. அதிகாரிகளுக்கு அது யாருன்னு கேட்கறதுக்கு தைரியம் இல்லை. தேடி பார்க்குறாங்க. மிஸ் லாசரஸ் என்பவர் கேரளாவிலே கல்விக்கூடம் நடத்துகிறார் என்று அவர்களாக கண்டுபிடிக்கிறார்கள். உடனே அவர் பேரை மிஸ் லாசரஸ் என்று எழுதுகிறார்கள். பர்பஸ் எஜுகேஷன் எழுதுறாங்க. உடனே பார்க்குறாரு ஜனாதிபதி, இது என்ன, இது கல்வியா? நான் சொன்னது மெடிக்கல் அப்படிங்கிறார். என்ன வம்பா போச்சே, நீ சொல்லிட்டீங்களா அந்த அம்மாட்ட? ஐயா அந்த அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க கேரளாவிலே பெரிய விழா கோலமாயிடுச்சு, பத்மஸ்ரீ வாங்குறாங்கன்னு. சரி அவங்ககிட்ட அப்படியே இருக்கட்டும், அவங்களுக்கு கொடுங்க. ஆனால் மிஸ் லாசரஸ் நாம் போட்டது யாருன்னா இன்னொரு மருத்துவத்துறைக்கானவர் சொல்றாரு. அவர் பேரையை சேர்த்து கொடுக்குறாங்க. அந்த ஆண்டு, அந்த 1961ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது கல்விக்கு ஒரு லாசரஸுக்கும் மருத்துவத்துக்கு ஒரு லாசரஸும் கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகுதான் ஆய்வு செய்கிறார்கள். மருத்துவத்துக்கு கொடுக்கப்பட்ட லாசரஸ் எப்படி ஜனாதிபதிக்கு தெரியும் என்று போனது, கண்ணூர் ஹைதராபாத்திலிருந்து கண்ணூர் வர வரைக்கும், கேரளாவில் கண்ணூர் வர வரைக்கும் தொடர் வண்டியில் ஜனாதிபதிக்கான மருத்துவ உதவியாளராக அந்த அம்மா இருந்திருக்கிறார். அப்போ இதை கேட்டார், பேரை எழுதிட்டார். இது நூல்களிலே வெளியாகி இருக்கிறது. இதுதான் விருதுகளின் சூழல். நோபல் பரிசை வேண்டாம் என்று சொன்னவர்கள் 4-5 பேர். நோபல் பரிசு 6 கோடி ரூபாய் இந்திய மதிப்பில். அதை வேணாம்னு சொல்லுவாங்க 4-5 பேர் இருக்காங்க. ஏன்? நீ உலகத்தையே சாவடிக்க டைனமிட் கண்டுபிடிச்சி, போர் தளவாடங்களை கண்டுபிடிச்சி, ஏராளமான பணத்தை நீ அதில் குவிச்சு, அதுக்கு பிறகு அதில் ஒரு பகுதியை ஒதுக்கி உனக்கு கெட்ட பேர் வந்தபோது
அது நமது நோபல் சாகும்போது, நோபல் உயிரோடு இருக்கும்போதே ஒரு செய்தி வந்துடுச்சு, வேற ஒரு நோபல் செத்து போயிட்டாரு. அப்போ பத்திரிகையில் மரண வியாபாரி மரணம் அடைந்தான்னு ஒரு செய்தி போட்டாங்க. அப்புறம் மரண வியாபாரியா, நான் மரண வியாபாரியா? ஆமாம், நீ ஆயுதங்களை தயாரித்து மக்களை கொள்கிற மரண வியாபாரி தானே மக்கள் சொல்கிறாங்க. அவருடைய மனைவியே கோச்சிட்டு போயிட்டாங்க. அது போல ஒரு வாழ்க்கை, மோசமான வாழ்க்கை நோபலுக்கு. அப்புறம் தான் அவர் நோபல் பரிசை கிட்டினார். அந்த நோபல் பரிசே வேணான்னு சொல்லுங்க 6-7 பேர் இருக்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், விருதுக்கு எழுதுதல் வேண்டாம் வேண்டாம், வியர்வையை எழுதுங்கள் அது மணக்கும் என்று. அப்போதான் நானும் எழுதினேன். நீங்கள் வியர்வையை எழுதினால், வாழ்க்கையை எழுதினால் அது மணக்கும். அந்த கோணத்திலே மிகச்சிறப்பாக நீங்கள் இந்த வியர்வையை எழுதியிருக்கிறீர்கள், இந்த வரலாற்றை எழுதியிருக்கிறீர்கள். உடனடியாக சென்னை புத்தக காட்சியிலேயே நாடும் சில நண்பர்களின் பதிப்பங்களை சொல்லுகிறேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லா பதிப்பங்களுக்கும் 10 படி கொடுங்கள். முதலில் இந்த நூல் விழுப்புரம் மாவட்டத்து இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய நூல். இதற்கு கல்வித்துறையில் உள்ளவர்களும், அரசியல் துறையில் உள்ளவர்களும், தொழில் துறையில் உள்ளவர்களும், வணிகத்துறையில் உள்ளவர்களும் அவர்களால் இயன்றதை எல்லோருக்கும் எடுத்து செய்ய வேண்டும். அப்படி செய்யும் போதுதான் அவருடைய முயற்சி, அவருடைய அனுபவம் போய் சேரும். இதில் அவருக்குன்னு ஒரு லாபமும் இல்லைங்க. விநாயகமூர்த்திக்கு ஒரு லாபமும் இதனால் இல்லை. அவர் அனுபவங்களை பண்ணி எழுதினார். விநாயகமூர்த்திக்கு பேர் வருதுன்னு யாரும் நினைக்க வேண்டாம், நினைக்கவும் கூடாது. அதான் சொல்லுவாங்க, நம்ம என்ன சாப்பிட்டாலும் வயிறே முழுங்கிடுது, மூக்கு பேசிச்சான், வாய் பேசிச்சான். வாய் சொல்லிச்சான், நான் தான் எல்லா சாப்பாட்டையும் முழுறேன், வயிறு வாங்கிக்குது. கை சொல்லிச்சான், நான் தான் எல்லா சாப்பாட்டையும் உணவை நான் பிசைஞ்சு எடுக்கிறேன், வாயில் வைக்கிறேன், வயிறு முழுங்கிடுது. நான் தான் உணவை பார்க்குறேன் கண்ணில், ஆனால் பாருங்கள் வயிறு முழுங்கிடுது. நான் தான் நறுமணம் பிடிக்கிறேன் மூக்கு, ஆனால் பாருங்கள் வயிறு முழுங்கிடுது. கை சாப்பிட்டு கையை எடுத்து கொடுக்குது, மூக்கு நறுமணம் பண்ணுது, வாய் மெல்லுது, எல்லாத்தையும் முன்னிட்டு வயிறு மட்டும் தின்னுட்டு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சான். அதனால் மூக்கு இந்த வாயெல்லாம் சேர்ந்து வேலை நிறுத்தம் பண்ணவும் முடிவு பண்ணிச்சான். இந்த கதை முக்கியம். என்ன வேலை நிறுத்தம் பண்ணால், இனிமேல் நம்ம சாப்பிட கைக்கூடாது, கை சாப்பாட்டை பிசைஞ்சு வாயில் வைக்கக்கூடாது, உணவு கண்ணு உணவு பார்க்கக்கூடாது, வாய் சாப்பாட்டை மெல்லக்கூடாது. இந்த வயிறு என்னதான் பண்ணுது பார்க்கலாம். நம்மளாம் மெல்லுவோம், சாப்பாட்டை எடுத்து வைப்போம், தேடிப்போம், கால் வந்து உணவு தேடி போவோம், இதெல்லாம் உழைப்போம். வயிறு முழுங்கிட்டு பேசாமல் இருக்குமா அப்படின்ட்டு கால் உணவை தேடி போகவில்லை, கை வந்து உணவை தேடி எடுக்கவில்லை, வாய் வந்து உணவு மெல்லலை, ஸ்ட்ரைக் எல்லாம் வேலை நிறுத்தம் பண்ணிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வயிறு வந்து அப்படியே கிருன்னு கத்துது, பசி, வாய்த்திலேருந்து காத்தா வருது. உடனே கண்ணு சிரிக்குதான், வாய் சிரிக்குதான். பார்த்தியா, நம்ம சாப்பிடல, என்ன கூச்சலை போடுது பாரு. நம்மளை இவ்வளோ காலமாக சுரண்டி நம்ம உழைப்பை சுரண்டி இந்த வயிறு பெருத்து போச்சு இல்லை, என்ன கத்துது பாரு. ஒரே தகராறு. இந்த வயிறு கத்தி கத்தி பார்த்துட்டு ஓஞ்சி போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வாய் கேட்டுதான், என்னப்பா எப்படி இருக்கான்னு கையை பார்த்து. கை சொல்லிச்சான், இல்லை கொஞ்சம் கையை தூக்க முடியல, கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்னுச்சான். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படிப்பா இருக்கான்னு கண்ணை பார்த்து கேட்டுதான் வாய், எல்லாம் மங்களா தெரியுதுன்னுச்சான். எல்லாம் சேர்ந்து அவன் நடக்க முடியாமல் உட்காந்துட்டான் அவன். அப்போ அந்த வயிறு சொல்லிச்சான், அட பாவீங்களா, நான் தான் சாப்பிட்றேன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நீ எடுக்கிற பிசைகிற வாயில் வைக்கிற மெல்ற, நான் உள்ளே போகிறேன், நான் அதை எல்லாத்தையும் பிரித்து ஜீரணம் பண்ணி அதை அரைச்சி சத்து பிரித்து உன் கண்ணுக்கு எவ்வளோ, உன் மூளைக்கு எவ்வளோ, உன் ரத்தக்கு எவ்வளோன்னு அங்கே உட்காந்து பிரித்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விற்பனை பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். பிரித்து கொடுக்குற வேலையை சரி என்ன போய் நீங்கள் முழுங்கிறதா நினச்சிக்கிட்டீங்க என்று சொன்னவுடன் அதெல்லாம் தெரிஞ்சதாக ஒரு கதை உண்டு. அதைத்தான் நான் சொல்கிறேன். விநாயகமூர்த்தி நமக்கு பிரித்து கொடுக்குற வேலையை செய்திருக்கிறார். தன் அனுபவங்களை, தன் ஆற்றலை, தன்னுடைய எண்ணங்களை, தான் பட்ட வேதனைகளை எல்லாம் பிரித்து பிரித்து நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை முழுமையாக பயன்படுத்திக்கணும். 100க்கு பல கூட்டங்களை பேசும்போது 60 விழுக்காடு உடன்பாட்டோடு பேசுவோம், சில கூட்டங்களில் 70 விழுக்காடு உடன்பாட்டோடு பேசுவோம், சில கூட்டங்களில் உடன்பாடே இல்லாமல் பேச வேண்டிய சூழ்நிலை வரலாம். விநாயகமூர்த்தி 100 விழுக்காடு உடன்பாட்டோடு உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். அதற்கு தகுதியானவராக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை ஒரு மோசமான முன்னுதாரணமாக யாரும் சொல்ல முடியாது. வேல்விழி அம்மாவுக்கு நீங்கள் நல்ல கணவர், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்ல தந்தை, உங்கள் ஆசிரியர்களுக்கு, உங்கள் மாணவர்களுக்கு நீங்கள் நல்ல ஆசிரியர், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் நல்ல நண்பர், உங்களை மதிக்கிற உங்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் நல்ல மாணவர். எல்லா வகையிலும் நீங்கள் எடுத்த மாணவர் கதாபாத்திரமானாலும் சரி, ஆசிரியர் கதாபாத்திரமானாலும் சரி, கணவன் கதாபாத்திரமானாலும் சரி, தந்தை கதாபாத்திரமானாலும் சரி, கவிஞன் கதாபாத்திரமானாலும் சரி, கட்டுரையாளர் கதாபாத்திரமானாலும் சரி, நீங்கள் மிகச்சிறப்பாக எல்லா பணியை செய்கிறீர்கள். உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன்.
பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்வார். அதற்கு முன்னதாக இதே விழுப்புரத்தில் ஐயா பழமலை அவர்களின் தலைமையில் இந்த நூலுக்கு ஒரு நல்ல ஆய்வரங்கம் ஒன்றை நடத்த வேண்டும். தோழர் செங்குட்டுவன் போன்றவர் வந்திருக்கிறீர்கள், சுபாஷ் இங்கே தான் இருக்கிறாரு, படைப்பாளிகள் பேரிக்க சார்பிலே கூட அதை நீங்கள் முன்னெடுங்கள். இந்த நூலுக்கு ஒரு திறனாய்வு அரங்கம். இன்றைக்கு எந்த கட்டுரையும் தனிப்பட்ட முறையில் பேச முடியல, ஏன்னா விழா, இது வெளியீட்டு விழா. இந்த நூலை பேசுவதற்கு மட்டுமே மாணவர்களை வரவழைத்து மாணவிகளை வரவழைத்து தனியாக ஒரு நிகழ்ச்சிக்கு திட்டமிடுங்கள். அதற்கான எல்லா தகுதியும் இந்த நூலுக்கு இருக்கிறது. தகுதி இல்லாத ஒன்றை நான் இந்த அளவுக்கு மூச்சை பிடித்து கொண்டு பரிந்துரைக்கவே மாட்டேன். தகுதியான ஒரு நூல், நான் படிக்கும் போதே கண் கலங்கிய ஒரு நூல். பாவலரேறு பெருஞ்சித்தனார் சொல்வார், வாழ்நாள் பெரியது, வாழ்க்கையோ சிறியது, வீழ்நாள் வரினும் வீழாது உன் நற்செயல், தீதும் நன்றும் தம் தம் செயல்களே என்று சொல்லிவிட்டு பாவலரேறு சொல்வார், கடைசியாக சொல்வார், சூழ்வன மீறி சுடர்வன செய்வாய் என்று சொல்வார். நீ சாதிக்க முடியாத அளவுக்கு உனக்கு தடங்கள் வரும். 2 பேர் புறம் பேசுவார்கள், 2 பேர் உன் காலை பிடித்து இழுப்பார்கள், 2 பேர் உன் செயலை முடக்குவார்கள், 2 பேர் உனக்கு இரண்டகம் செய்வார்கள். சூழ்வன எல்லாமே உன்னை சூழ்ந்திருக்கும். அந்த சூழ்வன எல்லாவற்றையும் மீறி சுடர்விட்டு பிரகாசிக்கிற காரியங்களை நீ செய்வாய் என்று பாவலரேறு சொல்வார்கள். அதே போல சூழ்வன மீறி சுடர்வன செய்யுமாறு அன்பு தம்பி விநாயகமூர்த்தியை உள்ளம் நிறைந்து வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.